ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன ட்ராக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து இந்த வானதியால ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ, இப்பவும் அதே பிரச்சனை தான். இப்ப இந்த வானதி அடங்குற மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு. பாண்டியோட கடையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. காலேஜுக்குலாம் போகுதா, படிக்குதா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ, பார்க்குறவங்க எல்லாம் நேரா போய் வானதியோட அப்பா, அம்மா கிட்டயே, "என்ன உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் அந்த கடையிலேயே இருக்கு. பேசாம அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பொங்கல் முடிஞ்சு 1 மாசமே ஆயிடுச்சு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல பொங்கலே வைக்கிறாங்க. இப்ப நம்ம வானதி வந்து, "நான் பாண்டியோட வீட்டுக்கு பொங்கல் பண்டிகைக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது, "பேசாம உன் பொண்ண அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்னத கேள்விப்பட்டு வானதி நேரா எங்க வீட்ல வந்து சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "இன்னும் அண்ணனுக்கே கல்யாணம் நடக்கல. அதுக்குள்ள எப்படி நம்ம கல்யாணத்த பேச முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அதான் உங்க அண்ணனுக்கு பொண்ணு கரெக்ட்டா ரெடியா இருக்குல்ல. சீக்கிரமா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிர வேண்டியது தானே" அப்படின்னு கேட்க, "இருக்கிறதே 2 ரூமு தானே" அப்படின்னு நம்ம பாண்டி கேட்க, "உங்க அண்ணி பண்ணிக்கிட்டதே ஃபேக் மேரேஜ் தானே. அவங்கள பேசாம ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். நம்ம அந்த ரூம் எடுத்துக்குவோம்" அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.